Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸாம்பிள் 1.34 35 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.34ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல டோட்டலா 100 ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அந்த குரூப்ல வந்து 85 ஸ்டூடண்ட்ஸ் வந்து தமிழ் பேசுறாங்க, 40 ஸ்டூடண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் பேசுறாங்க, 20 ஸ்டூடண்ட்ஸ் வந்து பிரெஞ்சு வந்து பேசுறாங்க, 32 ஸ்டூடண்ட்ஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே பேசுறாங்க, 13 ஸ்டூடண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் பிரெஞ்சு ரெண்டுமே பேசுறாங்க, 10 ஸ்டூடண்ட்ஸ் வந்து தமிழ் அண்ட் பிரெஞ்சு வந்து பேசுறாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 3 லாங்குவேஜஸும் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேருங்கிறத கண்டுபிடிக்க சொல்றாங்க. இல்லை நான் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன அசியூம் பண்றேன்னா ஏங்கிறது என்னன்னு கன்சிடர் பண்றேன்னா தமிழ்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், பிங்கிறத வந்து இங்கிலீஷும் கன்சிடர் பண்ணிக்கிறேன், அடுத்து சிங்கிறத நான் ஃப்ரெஞ்சுன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். கொடுத்துருக்க டேட்டா வந்து எழுதிக்கிறேன். என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி, அதாவது 3 லாங்குவேஜஸும் பேசக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதியிருக்கோம். இப்போ தமிழ் மட்டும் பேசக்கூடியவங்களை என் ஆஃப் ஏ வந்து மொத்தம் எத்தனை பேர்னா 85, இங்கிலீஷ் மட்டும் பேசுகிறவங்க வந்து என் ஆஃப் பி மொத்தமாக 40 பேர், அடுத்து என் ஆஃப் சி அதாவது ஃப்ரெஞ்சு மட்டும் பேசுகிறவங்க மட்டும் 20 பேர். அடுத்தது எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே பேச போகிறவங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுமே பேச போகிறவங்க வந்து எத்தனை 32 ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது 13 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி எவ்வளோங்கிறது வந்து என்னென்னா 13. அடுத்தது தமிழ் அண்ட் ஃப்ரெஞ்சு ரெண்டுமே பேசுகிறவங்க வந்து டோட்டலாக 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 10. என்ன கண்டுபிடிக்கணும்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும். என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி minus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection cங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். n of a யூனியன் b யூனியன் c ஓட வேல்யூ 100, n of a ஓட வேல்யூ 85, n of b ஓட வேல்யூ 40, n of c ஓட வேல்யூ 20 மைனஸ் 32 மைனஸ் 13 மைனஸ் 10ன்னுட்டு வேல்யூஸ் எல்லாம் கிவனில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எனக்கு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ தெரியாத அதை நான் அப்படியே வச்சுருக்கேன். அப்படின்னா 100 இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணேன்னா 85 ப்ளஸ் 60 அப்படின்னா எனக்கு 145 கிடைக்கும். 145 மைனஸ் இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன். மைனஸ் போட்டதுக்கப்புறம் 23 எனக்கு 55 கிடச்சிருக்கு. ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிங்கிறத நான் எழுதிக்கிட்டேன். இப்போ நான் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். நான் 100 இஸ் ஈக்குவல் டு 145 மைனஸ் 55 வந்து மைனஸ் பண்ணனா எனக்கு 90 கிடைக்கும். ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, இந்த ப்ளஸ் 90 அங்கே போகிறப்ப மைனஸ் 90 ஆயிடும். நான் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 90. 100யும் 90யும் மைனஸ் பண்ணால் எனக்கு 10 வந்து கிடைக்கும். அப்படின்னா 3 லாங்குவேஜஸ் அதாவது தமிழ் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு 3மே பேசக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் எனக்கு 10ங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸாம்பிள் 1.35ல கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேகசின் சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது 3 மேகசின்ஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஏபிசின்னு 3 மேகசின். அந்த 3 மேகசினில் இருக்கிற 200 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நடுவில் சர்வே வந்து இருக்கிறாங்க. அதில் வந்து மேகசின் ஏவை வந்து 75 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மேகசின் பியை வந்து 100 மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை. அடுத்து மேகசின் சியை வந்து 50 மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு டேட்டாவும் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. 125 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2 இல்லைன்னா அதுக்கு மேலே மேகசின்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கங்கிறத கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஹூ சப்ஸ்கிரைப்ஸ் எக்ஸாக்ட்லி 2 மேகசின், 2 மேகசின்ஸ் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க எத்தனை பேருங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஹூ சப்ஸ்கிரைப் ஒன்லி 1 மேகசின், ஒரே ஒரு மேகசின்ஸை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண எத்தனை பேருங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நான் அந்த சர்க்கிள் ஏ வந்து மேகசின் ஏ, இது மேகசின் பி, இது மேகசின் சின்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன்.
இப்போ ஏங்கிற மேகசினை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எத்தனை பேருன்னு கொடுத்துருக்காங்கன்னா 75 மெம்பர்ஸ். பிங்கிற மேகசினை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மொத்தம் 100 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிங்கிற மேகசினை 50 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னுட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாஸை வந்து எழுதிட்டேன். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எத்தனை பேருக்கு நடுவில் சர்வே எடுக்கிறாங்கன்னா 200 மெம்பர்ஸுக்கு நடுவில் சர்வே வந்து எடுக்கிறாங்க. அப்படின்னா 200ல் நான் அந்த 75 வந்து மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 125 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மேகசின் ஏக்கு வந்து கிடைக்கும். அடுத்து 200ல் 100 வந்து நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு மேகசின் பிக்கு வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும். அடுத்து 200ல் 50 மைனஸ் பண்ணேன்னா மேகசின் சிக்கு எனக்கு மொத்தம் 150 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க. இப்போ நான் இந்த கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸை வந்து எழுதியாச்சு. இப்போ வந்து மேகசின் ஏவை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள நான் ஸ்மால் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். மேகசின் பியை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள நான் ஸ்மால் பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். மேகசின் சியை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள நான் ஸ்மால் சின்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது மேகசின் ஏபி ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள நான் எக்ஸ்ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். மேகசின் ஏசி ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள நான் இசட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து மேகசின் பிசி ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள நான் ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து மேகசின் ஏ, மேகசின் பி, மேகசின் சி மூணையுமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள நான் ஆறுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து கொடுத்துருக்க சப்டிவிஷன்ஸ் வந்து என்னென்னா எக்ஸாக்ட்லி 2 மேகசின், அடுத்து எக்ஸாக்ட்லி 1 மேகசினை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள கண்டுபிடிக்கணும். நான் வந்து 2 மேகசின்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள நான் எக்ஸ், ஒய், இசட்டுன்னு கன்சிடர் பண்ணியிருந்தேன். அது மூணையுமே ஆட் பண்ணால் எனக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர், அதாவது 2 சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட ஆன்சர் கிடச்சிடும். அடுத்தது எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு மேகசினை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கன்னா இந்த ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி ஆட் பண்ணனா எனக்கு கிடச்சிடும். இப்போ நான் கிவன் டேட்டாஸை வந்து ஃபார்முலா ஃபார்மெட்டில் எழுதிக்கிறேன். அதாவது என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி, அதாவது 3 இதுவுமே டோட்டலாக எத்தனை பேருக்கு நடுவில் இது எடுக்கிறாங்கன்னா 200 மெம்பர்ஸுக்கு நடுவில் சர்வே எடுக்கிறனால நான் 200 போட்டேன். இப்போ என் ஆஃப் ஏ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க டேட்டா வந்து நான் 125 கண்டுபிடிச்சிருந்தேன். அடுத்தது என் ஆஃப் பி வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தேன் 100. என் ஆஃப் சி வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தேன்னா 115ன்னுட்டு கன்சிடர் பண்ணியிருந்தேன். அடுத்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள நான் எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஆறுலேயுமே வந்து அவங்க இருக்கிறதுனால நான் எக்ஸ் ப்ளஸ் ஆறுன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சியை வந்து நான் என்ன கன்சிடர் பண்ணியிருந்தேன்னா ஒய். அப்படின்னா மூணையுமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களையும் அவங்க இருக்கிறதுனால நான் ஒய் ப்ளஸ் ஆறுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து நான் இசட்டுன்னு கன்சிடர் பண்ணியிருந்தேன். அந்த ஆறுலேயும் அவங்க இருக்கிறதுனால நான் இசட் ப்ளஸ் ஆறுன்னு கன்சிடர் பண்ணியிருந்தேன். அடுத்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியை வந்து ஆறுன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதை நான் எழுதிட்டேன். இப்போ கிவன் டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து எழுதியாச்சு. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிவன் டேட்டா கொஷினில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 3 அட்லீஸ்ட் 2 இல்லைன்னா 2க்கு மேலே இருக்கிற மேகசின்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள 125 மெம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2 மேகசினை வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம்னா XYZன்னு எடுத்திருந்தோம். 2க்கு மேலேங்கிறப்ப அது 6 தான். அது 4யுமே நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 125 வரும்னுட்டு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டாவையுமே நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எனக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா வந்து என்னென்னா என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. ஏ யூனியன் பி யூனியன் சியோட வேல்யூ 200 கிவன் டேட்டாவில் கண்டுபிடிச்சிருந்தோம். என் ஆஃப் ஏ வந்து 125, என் ஆஃப் பி வந்து 100, என் ஆஃப் சி வந்து எனக்கு 150. இதை வந்து என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஆறுன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். மைனஸ் இதை என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா எனக்கு ஒய் ப்ளஸ் ஆறுன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். அடுத்து இதை இசட் ப்ளஸ் ஆறுன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். அடுத்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூவை நம்ம ப்ளஸ் ஆறுன்னுட்டு கன்சிடர் பண்ணியிருந்தோம். இப்போ இது எல்லாத்தையுமே கிவன் டேட்டாஸை வந்து நான் ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்படின்னா 200 இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணனா எனக்கு 300, 350, 375 கிடைக்குது. ஆனால் 375 மைனஸ். இப்போ இந்த மைனஸை வந்து உள்ளக்க எல்லாத்துக்குமே வந்து இப்போ 2 எலமெண்ட்ஸ் வந்து உள்ளக்க இருக்குது. அந்த 2 இதுக்குமே நான் கொடுக்குறேன். அப்படின்னா -6 -r வரும். அடுத்து -y -r வரும். அடுத்து -z -r ப்ளஸ் ஆர்னுட்டு எனக்கு கிடைக்குது. அப்படின்னா 200 இஸ் ஈக்குவல் டு 375
எனக்கு இந்த ஆர் எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு -3r கிடைக்கும். அப்படின்னா -6 -y -z -3r + rன்னு கிடைக்குது. அப்படின்னா இந்த 375 வந்து நான் அங்கே கொண்டு போனேன்னா எனக்கு 200 -375 எனக்கு கிடைக்குது. அப்படின்னா -6 -y -z is equal -z -3r + r வந்து எனக்கு -2r கிடைக்கும். அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். -2rங்கிறத நான் எழுதிட்டேன். அடுத்தது இந்த -2r ரெண்டாக பிரிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை மைனஸ் பண்ணிக்கிறேன். 375ல் 200 போச்சுன்னா எனக்கு -125 எனக்கு கிடைக்கும். 175 வந்து எனக்கு கிடைக்கும். -175 கிடச்சிருக்கு. அதை நான் எழுதிட்டேன். அடுத்தது இந்த -6 -y -z வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து இந்த -2r -r ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். அப்படின்னா -175 is equal to இந்த மைனஸ் நான் வெளில காமன் எடுத்தேன்னா x + y + z + r -r எனக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு இதுக்கு வேல்யூ தெரியும். x + y + z + r வேல்யூ நம்ம இங்கே பார்க்க கடைசியாக கிவனில் எழுதணும் 125. அந்த 125 நான் இங்கே எழுதுகிறேன். அப்படின்னா -175 is equal to -125 -r எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த -125 இங்கே கொண்டு போனோம்னா +125 ஆகும் எனக்கு. அப்படின்னா -175 + 125 equal to -r எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இதை நான் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு -15 கிடச்சிருக்கு. இங்கே ஒரு -r கிடச்சிருக்கு. மைனஸ் எனக்கு கேன்சல் ஆகி ஆரோட வேல்யூ எனக்கு 15 கிடச்சிருக்கு. இப்போ ஆரோட வேல்யூ வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த கண்டுபிடிச்ச ஆரோட வேல்யூவை நான் இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்ச கிவனில் நான் எழுதிக்கிறேன். அதாவது x + y + z + r is equal to 125 கண்டுபிடிச்சிருந்தோம்ல, அதில் நான் எழுதிடுறேன். நான் x + y + z + r is equal to 125 கண்டுபிடிச்சிருந்தோம். அப்படின்னா x + y + z rக்கு பதிலாக 50 போட்டுறேன் ஈக்குவல் டு 125. அப்படின்னா இந்த +125 அங்கே போச்சு, 50 அங்கிட்டு போச்சுன்னா -150 ஆயிடும். -50 ஆயிடும். அப்படின்னா x + y + z is equal to 125 - 50. அப்படின்னா எனக்கு x + y + z வேல்யூ எனக்கு 75 கிடச்சிருக்கு. x + y + z வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா எக்ஸாக்ட்லி 2 மேகசினை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. அப்படின்னா எக்ஸாக்ட்லி 2 மேகசின்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து 75ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எக்ஸாக்ட்லி 1 மேகசினை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எத்தனை பேருங்கிறத மட்டும்தான் இன்னும் கண்டுபிடிக்கணும். அடுத்தது எக்ஸாக்ட்லி 1 மேகசின்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த வென் டயக்ராமை வந்து யூஸ் பண்ண போகிறேன். வென் டயக்ராமில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 200 எனக்கு கிடைக்கும். அப்படின்னா வென் டயக்ராமில் இருக்கிற இங்கே வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன். என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து வென் டயக்ராமில் எனக்கு இன்வால்வ் ஆகிருக்குன்னா a + b + c + x + y + z + r equal to 200 எனக்கு வென் டயக்ராமில் இருந்து கிடச்சிச்சு. அடுத்தது இந்த a + b + c வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியாது. அதனால் நான் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். எனக்கு இந்த x + y + z + r வேல்யூ இங்கே 125ங்கிற கிவன் இருக்கு. அந்த 125 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு 200 கிடச்சிருக்கு. அப்படின்னா a + b + c is equal to 200. இந்த +25 அங்கே போகிறப்ப -25 ஆகும். அப்படின்னா எனக்கு a + b + c is equal to 75 கிடச்சிருக்கு. இந்த a + b + cங்கிறத என்னன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா எக்ஸாக்ட்லி 1 மேகசினை தான் வந்து நம்ம a + b + c கன்சிடர் பண்ணியிருந்தோம். அப்படின்னா எக்ஸாக்ட்லி 1 மேகசினை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எனக்கு 75 கிடச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் என்னென்னா எக்ஸாக்ட்லி 2 மேகசின்ஸ் வந்து 75. செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து எக்ஸாக்ட்லி 1 மேகசின்ஸ் வந்து 75. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.